Okay friends, welcome back to Don't Speak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்பர் 23, வேர் டு யூஸ் ஃபார் ப்ரிப்போசிஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக் டவுன், லெட் அஸ் காம் டவுன் as that is the only down that can lift us up. எல்லாம் முடிந்தது என்னும் நொடியில் தொடரும் அடுத்த நொடியே நமது புதிய தொடக்கமாகும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிப்போசிஷன் ஃபார் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் இஸ் யூஸ் டு இண்டிகேட் டுவர்ட்ஸ் எ பிளேஸ். அதாவது மோஸ்ட்லி இந்த ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஆக, இதற்காக, அதற்காக, அந்த இடத்திற்காக, அவருக்காக, இவருக்காக, அந்த ஆக ஒரு முதல்லாம் முக்கால்வாசி இந்த ஃபார் வரும். ஸோ டுவர்ட்ஸ் எ பிளேஸ் ஃபார் சென்னை, இந்த ரயில் வந்து சென்னைக்காக காத்திருக்கிறது அப்படி சொல்லலாம். த ட்ரெயின் இஸ் வெயிட்டிங் ஃபார் சென்னை, ஆர் ட்ரெயின் இஸ் பவுண்ட் ஃபார் சென்னை அப்படிலாம் சொல்ல முடியும். அதே போல் வந்து வெஹிக்கல்ஸ்க்காக காத்திருக்கிறது, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஹீ இஸ் ரன்னிங் டுவோர்ட்ஸ் த பஸ் அப்படிலாம் சொல்லலாம். டுவோர்ட்ஸ் த பஸ் ஃபார் கோயிங் டு ஸ்கூல், அவர் ஸ்கூல் போவதற்காக அந்த பஸ்ஸை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரிலாம் சொல்லலாம். டு டூ டாஸ்க்ஸ், ஒரு செயல் செய்கிறதுக்கு, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் குக்கிங், ஐ ஆம் பிளானிங் ஃபார் ரீடிங் திஸ் ஹோல் நைட் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ல முடியும். ஃபார் குக்கிங், ஃபார் ரீடிங். அதே போல் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க, எனக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது, நான் ஸ்வீட்ஸுக்காக இல்லை ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன், ஐ ஹவ் கம் ஃபார் பையிங் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கிரிக்கெட் மேட்ச் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹோப்ஸ் அண்ட் டிசையர்ஸ், ஒரு வெற்றி தோல்விக்கு, அதே போல் வந்துட்டு ஒரு ஆசைகளுக்கு, அதற்காக ஆசைக்காக அப்படிலாம் சொல்ல முடியும். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் சக்ஸஸ். அதே போல் வந்துட்டு ஹீ இஸ் பிளானிங் ஃபார் பையிங் எ எக்ஸ்பென்சிவ் கார், இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். அதே போல் டைம், டிஸ்டன்ஸ், இதுக்கெலாம் சொல்லலாம். ஃபார் 2 hours இல்லை ஃபார் 5 kilometers, ஐ எம் வாக்கிங் ஃபார் 5 kilometers அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ட்ராவலிங் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் நீட்ஸ், நெசசிட்டிஸ், ஃபார் பெட்டர் வாட்டர், பெட்டர் லைஃப், பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஐ எம் லீவிங் திஸ் ஜாப் ஃபார் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ மிஸ்டேக்ஸு இல்லை எப்படி உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதற்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபார் மை மிஸ்டேக்ஸ், ஐ எம் ரிப்பெண்டிங் ஃபார் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த ஆகன்றது ஒரு போதெல்லாம் இந்த ஃபார் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஃபாரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தமிழ் சென்டென்சஸ் வச்சு நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ரயில் சென்னைக்கு செல்கிறது, சென்னைக்காக செல்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரயில்னால் திஸ் ட்ரெயின், சென்னைக்காக ஃபார் சென்னை, செல்கிறது இஸ் பவுண்டு சொல்லலாம். ஸோ திஸ் ட்ரெயின் இஸ் பவுண்ட் ஃபார் சென்னை அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவர் பேருந்துக்காக காத்திருக்கிறார், அவர்னா ஹீ, பேருந்துக்காகனா ஃபார் த பஸ், காத்திருக்கிறார்னா இஸ் வெயிட்டிங். இப்போ சப்ஜெக்ட் வெர்பாக மாற்றினீங்கன்னா அதை ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அடுத்த சென்டென்ஸ், இந்த விமானம் 200 பயணிகளுடன் லண்டனுக்கு செல்கிறது, லண்டனுக்காக செல்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த விமானம் திஸ் பிளேன் 200 பயணிகளுடன் வித் 200 passengers லண்டனுக்கு, ஃபார் லண்டன், லண்டனுக்காக அப்படின்னா ஃபார் லண்டன், செல்கிறது இஸ் பவுண்டு சொல்லலாம். ஸோ திஸ் பிளேன் இஸ் பவுண்ட் ஃபார் லண்டன் வித் 200 passengers. ஸோ திஸ் பிளேன் இஸ் பவுண்ட் ஃபார் லண்டன் with 200 passengers. அவர்கள் என் சமையலை சுவைப்பதற்காக காத்திருக்கிறார்கள், அவர்கள் என் சமையலை சுவைப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள்னா தே, என் சமையலை மை குக்கிங், சுவைப்பதற்காக ஃபார் டேஸ்டிங், காத்திருக்கிறார்கள் ஆர் வெயிட்டிங் சொல்லலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொன்னால். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டேஸ்டிங் மை குக்கிங், அவர்கள் என் சமையலை சுவைப்பதற்காக காத்திருக்கிறார்கள்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டேஸ்டிங் மை
குக்கிங். அவர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். ஸோ ஈஸி அவர்னா ஹீ ஒரு வாய்ப்புக்காக ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கிறார். ஹீ இஸ் வெயிட்டிங். ஸோ சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றினீங்கன்னா ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த தவறுக்கு பொறுப்பில்லை. ஸோ நான் ஐ இந்த தவறுக்கு ஃபார் திஸ் மிஸ்டேக் பொறுப்பில்லை. ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மிஸ்டேக். நான் இந்த தவறுக்கு பொறுப்பில்லை. அதே போல் அரசு ஏழைகளுக்கு நல்வாழ்வு திட்டங்களை வழங்குகிறது. அரசு ஏழைகளுக்கு இல்லை ஏழைகளுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அரசுனா த கவர்மெண்ட், ஏழைகளுக்கு இல்லை ஏழைகளுக்காக அப்படி சொன்னால் ஃபார் த புவர். நல்வாழ்வு திட்டங்களை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வழங்குகிறது, ப்ரொவைட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றும் போது த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த புவர். த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த புவர். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஓட முடியும். அவர் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படி சொன்னால் அவர்னா ஹீ. தொடர்ந்து கண்டினியூஸ்லி 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் 10 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியும், கேன் ரன். ஸோ ஹீ கேன் ரன் கண்டினியூஸ்லி ஃபார் 10 கிலோமீட்டர்ஸ். ஹீ கேன் ரன் கண்டினியூஸ்லி ஃபார் 10 கிலோமீட்டர்ஸ். அவர் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஓட முடியும், அவரால் அப்படின்னு சொல்லலாம். அவரிடம் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவு உள்ளது. அவரிடம் ஹீ ஒரு மாதத்திற்கு ஃபார் 1 month தேவையான நீடட் உணவு உள்ளது, ஹேஸ் ஃபுட். ஸோ ஹீ ஹேஸ் ஃபுட் நீடட் ஃபார் 1 month. ஹீ ஹேஸ் ஃபுட் நீடட் ஃபார் 1 month. ஓகே ஓகே அதே போல் வந்து ப்ரிப்போசிஷன் ஃபாரை வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேசஸ் அது யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் ஃபார் இஸ் ஆல்சோ யூஸ்ட் வித் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் அப்படி சொல்லலாம். மோஸ்ட்லி ஃப்ரேசஸ் தான் இருக்குங்க. ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், அவருக்காக. ஹீ ஸ்போக் ஃபார் த சேக் ஆஃப் ஹிம், அவருக்காக அவர் பேசினார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் ஃபார் வாண்ட் ஆஃப் இல்லை என்பதால் அப்படின்னு சொல்லலாம். ஹீ குடன்ட் பை த கார் ஃபார் வாண்ட் ஆஃப் மணி. ஹீ குடன்ட் வின் ஃபார் வாண்ட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியும் நம்ம. பட் ஃபார் அவர் இல்லாமல், ஐ குடன்ட் ஹவ் ஒன் பட் ஃபார் ஹிம், அவர் இல்லாமல் என்னால் வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபார் ஆல் எல்லோருக்கும், திஸ் இஸ் எ குட் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லோருக்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும். ஃபார் ஆல் தட் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும். ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தட் ஹெல்ப் யூ டிட் டு மீ. நீங்கள் செய்த உதவிக்கு எல்லாவற்றுக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிவாக, இறுதியாக. ஐ வில் டிசைட் ஒன்ஸ் ஃபார் ஆல் டுடே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸ்லாம் ரெடிமேட் ஃப்ரேசஸ் நீங்கள் இமீடியட்டாக எடுத்து அப்படியே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் சர்டெயின் நிச்சயமாக. ஹி ஹேஸ் தி எபிலிட்டி டு டூ இட் ஃபார் சர்டெயின், அவருக்கு நிச்சயமாக இதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உண்டு, நிச்சயமாக. ஃபார் த குட் நன்மைக்காக. இட் ஆல் ஹேப்பன் ஃபார் த குட் ஆஃப் யூ, இது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏற்படுகிறது. வாட் ஃபார் எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கும் இந்த யூஸ் பண்ண முடியும் ஃபாரை. ஸோ வாட் ஃபார் ஆர் யூ கமிங் டுமாரோ, நாளைக்கு எதற்காக நீங்கள் வருகிறீர்கள். ஒய் ஆர் யூ கமிங் டுமாரோ கூட சொல்லலாம். வாட் ஃபார் ஆர் யூ கமிங் டுமாரோன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி ப்ரிப்போசிஷன் ஃபார் பற்றி பார்த்தோம். ஏற்கனவே ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான் and choose the all options. So please support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.